வந்து அந்த இதில் வந்து நடந்துகிட்ட கேளுங்க. நிலைப்பாட்டில் வந்து பல விஷயங்கள் நமக்கு புலப்படும். இன்னும் நீ உட்காந்து பிரார்த்தனை பண்ணணும், உட்காந்து தியானம் பண்ணணுங்கிறதெல்லாம் வந்து நீ கோட்டை விட்டுருவேன். அவளெல்லாம் தெளிவாலாம் பண்ண மாட்டேங்க. இந்த நாமத்தை கொடுத்து சுடுதண்ணி கொடுங்க, பழனியம்மா ஒரு டம்ளர் சுடுதண்ணி சூடு பண்ணி குடி. புரியுதானே சொல்கிறது? செய்ய மாட்டீங்க. அதுவே இப்போ இவங்க பண்ணுற நடதயானம் பண்ணி பாருங்க, மந்திரம் இடையில்லாமல் ஓடும். மந்திரம் ஓடுதுங்கப்பா, அதான் நம்ம போகிற பாதை வந்து மாறி மாறி போகிற மாதிரி. அது வந்து என்ன, கண்ணை மூடிக்கிட்டு நடக்கிறது. கண்ணை மூடக்கூடாது. கண்ணை மூடாமல் மந்திரம் மட்டும் மூடாமல் மந்திரம் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கணும். சிந்தனையும் தானே அதுக்கு. சிந்தனையும் செயல்பாடும் தான் தேவை. நீ கண்ணை திறந்துருக்கியா முழிச்சிருக்கியாங்கிறதெல்லாம். ஆனால் அந்த மந்திரம் சொல்லும்போது அது தன்னால் கண்ணை மூடுது இல்லைங்கப்பா, வரும் அப்படியே அரை இதில் அப்படியே இந்த இருக்குல்ல அப்படியே போகலாம். அப்படி இப்படியே போய்கிட்டு அது அப்படியே நிற்கும். இப்போ இந்த கண்ணை எப்படி நிற்குது, இப்படியே நிற்கும். நீ வாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கலாம். அப்போ அது வந்து நம்மளை நல்லா கொண்டுட்டு போகும். சிந்தனைகள் வேறு சிந்தனைகள் வராது. நடதையானத்துக்கு பவர் அதிகம். அது தனியாக கூட வீட்டில் செய்யலாம். மொட்டை மாடியிலலாம் செய்யலாம். அதை செஞ்சு பழகிறதுக்காகத்தான் நான் சொல்கிறது, குரு நிலைநிறுத்தி வளம் வாங்கன்னு சொல்கிறது. எப்படி சொல்லியிருக்கேன் சொல்லுங்கள்? சேர் நடுவில் போட்டு அதில் ஒரு தலைகாணி வச்சு அந்த தலைகாணி மேலே ஒரு டவுலை மூடி போட்டு குருநாதர் இந்த இப்படி இருக்கல இப்படி உட்காந்துருக்காருன்னு ஒன்றுக்குள்ளே கொண்டு போயிடணும். இங்கே தான் சாமி உட்காந்துருக்காரு அப்படின்ட்டு அவரை நீ எவ்வளோ தூரம் சுற்ற முடியுமோ நீ சுற்றிக்கிட்டே வரலாம். அதில் இன்னும் சொல்ல போனால் நீ ஒரு அதை உணர்ந்து குருங்கிற உணர்ச்சியோடு சுற்ற ஆரம்பிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்க, உன்னுடைய நட ஸ்பீட் ஆகிடும். செம ஸ்பீடாக வரும். ஸ்பீடாக வந்து கடைசியில் அந்த பாடி தாங்க முடியாமல் அப்படியே மயக்கம் அடித்து அப்படியே நுழுக்கு கீழே சாஞ்சிருவேன். அந்த ஆன்மா பலத்தை தாங்க முடியாமல் சாஞ்சிரும். சில ஆளுகளுக்கு உள்ளே இருக்கிற வகுத்துக்குள்ளே இருக்கிறது எல்லாம் வெளியே வாந்தியில் வெளியே வந்து கொட்டிடுவாங்க. ஆமாம். ஆனால் ஒரு சேரு, ஒரு தலகாணி, ஒரு துண்டு தான். அதை நடு ரூமில் வச்சு நம்ம வந்து இது நம்ம குருநாதர் இங்கே அவன் உட்காந்துருக்கிறாருங்கிற அந்த எண்ணம் இருக்குவார். அந்த எண்ணத்தோட கிரிவில் வரும்போது இப்போ எப்படி இங்கே சாமியை மத்தியானம் காலையில் வளம் வர்றீங்களோ இதே மாதிரி தான் ஆடுவோம். அதில் நீ இன்னும் சொல்லப்போனால் வேறு மந்திரமே சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். குருவாதம் சரணம்னு கூட வர சொல்ல வேண்டியதில்லை. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம், இப்படியே போயிட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்க. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம், ஒரு 10 நிமிஷம் போகிறேன்னு வச்சுக்கலாம். 11ஆம் நிமிஷம் குருவே சரணம், 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 இப்படி வந்துடும். அந்த ஸ்பீட் கூடும், நடையும் வேலையும் கூடும். நீ சொல்கிறதும் இதை நம்ம ஆழமாக வீட்டில் செஞ்சு பழகிட்டோம்னா, ஒரு 6 மாதத்துக்கு செஞ்சு பழகிட்டோம்னா, அடுத்து நீ பயணம் பண்ணும்போது இப்போ நான் சொன்னது மாதிரி இந்த கண்ணை அப்படியே கரெக்டாக அரை கண்ணு, முக்கால் கண்ணில் ஒரு 1/4 கண்ணு இருந்தால் போதும். அது கரெக்டாக வச்சுட்டோம்னா அது பாட்டுக்கு போயிட்டு. கண்ணை மூடிக்கிட்டு பண்ணுறது வந்து கண்ணை மூடிக்கிட்டு நடைப்பயணம் பண்ணும்போது எப்படின்னா, நீ உனக்குள்ளே இருக்கிற ஆன்மா வந்து துரிதப்படுத்தி வெளிப்படுத்தி நீ பயணம் பண்ணீன்னா ஆன்மா நீ எப்படினாலும் போகலாம். அது உன்னை கூட்டிகிட்டு போகும். தடம் மாறாமல் கூட்டிகிட்டு ஆன்மாவை துரிதப்படுத்தலைன்னு சொன்னால் அதெல்லாம் வரத்தான் செய்யும். இப்படியே அப்படியே போகத்தான்.
இன்னும் சொல்ல போனால் நிறைய விஷயங்களை கொண்டு வரலாம். நமக்கான விஷயங்கள், பிரச்சனைகள் இருக்கு. என்னடா பிரச்சனை அப்படின்னு சுற்றிக்கிட்டு அப்படியே தூக்கம் வர மாட்டேங்கன்னு சொல்லி 2 மணி 3 மணி வரைக்கும் பிறண்டு படுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அது சின்ன ரூமாக கூட இருக்கலாம். அந்த ரூமுக்குள்ளேயே அப்படியே ஒரு குருவே சரணம், குருபாத சரணம், குருபாத சரணம், குருபாத சரணம், குருபாத சரணம், இல்லை சார் குருபாதம் சரணம், இப்படியே கொண்டுட்டு பண்ணுச்சு. 15 நிமிஷத்தில் நீ அப்படி நடக்கும்போதே தூக்கம் வந்துடும். அப்படியே போய் கட்டில் குருபாதம் சரணம், குருபாதம் சரணம், அவர் அனுபவம் சொல்றாரு. அது திருப்பி நல்லா ஐயாவோட அனுபவம். படுத்துருவேன். ஆனால் நீ தூங்கிக்கிட்டு இருப்ப, உன் ஆன்மா உள்ளுக்குள்ள அதை ஓட்டிக்கிட்டு இருக்கும். அது ஓடிட்டு இருக்கும். புரியுது நான் சொல்கிறது? ஓட்டிக்கிட்டு இருக்கும். அப்போ உன்னுடைய எய்மும் இறைவனை சார்ந்து நிற்கிறதும் தடம் புரளாமல் போய்கிட்டே இருக்கும். அது எனக்கு சில நேரங்கள்ல அப்படி நான் தூக்கத்துல திடீர்னு ஏசி வந்து என்ன நம்ம தூங்கி இருக்கிறோம், மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், உள்ள பாட்டு பாடுறதும் மந்திரம் உள்ள பாட்டு பாடுது, பாட்டெல்லாம் பாடும் நான் உள்ள எனக்கு. புரியுது நான் சொல்கிறது? என்ன பாட்டு பாடுது, மந்திரம் பாடுது, நமக்கே தோணும் ஆஹா சரின்ட்டு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அது பாடாது. இல்லை ஒரு நாளைக்கு சாமி உங்ககிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும். எனக்கு எதிரில் உட்காந்து பேசுகிற மாதிரியே இருக்கும். அப்பாட்ட ஒரு ஐயாட்ட டம்ளர் எழுச்சி தண்ணி குடிச்சிட்டோம்னா அந்த பாடல் பாடாது, அப்புறம் படுத்து தூங்கிடலாம். இப்படி எல்லா விஷயத்துக்கும் நமக்கு நாமளே அந்த ஆன்மீகத்தை சார்ந்து பயணம் பண்ண முடியாது. தூக்கத்துக்கு தூக்கம், சரியா? அமைதிக்கு அமைதி, நிம்மதிக்கு நிம்மதி. அந்த தூக்கம் இல்லாதது அந்த நேரத்தில் ஆன்மா கனெக்ஷன் ஆகிடும். இறைவனுக்கு ஆன்மா கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த அமைதி நேரம். அது ரொம்ப சுகமாக இருக்கும்ப்பா. பேரானந்த நிலை அது ரொம்ப சுகமாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற சுகத்தை விட இன்னும் அதிதீவிரமான சுகமாக இருக்கும். அந்த மாதிரி அதை அனுபவிச்சவனுக்கு தான் அது அப்படி தெரியும். அனுபவம் இல்லாதவங்களுக்கு அது தெரியாது. இன்னும் தூங்கிட்டு பொழுது விழிஞ்சு இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாமே, ஏன் தூங்க அப்படின்னு அடிச்சுக்கிறனாலும் உண்டு. நான் இன்னும் கூட முடிச்சுட்டு இருந்திருக்கலாமே. 10 மணிக்கு படுத்து காலையில் 6 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். ஆனால் உனக்கு என்ன 1 மணி நேரம் தான் தூங்குன மாதிரி இருக்கு, விடிச்சு போச்சு. அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக கூட இருக்கும்ல சாமி உடம்பு. ஆமாம், அது ரொம்ப வேற மாதிரி இருக்கும். என்னத்தில் என்ன 1 மணி நேரம் கூட தூங்குற மாதிரி தெரியல, விடிஞ்சே போச்சு. அப்போ எந்த அளவுக்கு நம்ம போயிருப்போம்ன்றது. அன்னைக்கு நாளெல்லாம் எல்லாமே சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் குறையே இல்லாத மாதிரி இருக்கும். உடம்பு ரொம்ப ஈஸியாக இருக்கும், வலி இருக்காது. அது எல்லாமே ரிமோட் ஆகிடும். திருப்பி நம்ம எந்திரிச்சு வேலையை வெட்டியை பார்த்துட்டு இவங்களை பார்க்கும்போது வந்து இங்கே சவாரி ஏறிடும். இங்கே தான் காலியாக இருக்குல்ல, இதெல்லாம் வேகமாக வந்து சட நெகட்டிவ் வந்துச்சுன்னா அது ஃபுல்லாக உட்காந்து அதை மறக்கடிச்சிடும், உடம்பு வலி கொடுத்துரும். அப்போ அதை சார்ந்து நம்ம பயணம் பண்ணுறது கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, ஆன்மீகத்தை சார்ந்து பயணம் பண்ணுறதுல நமக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. நீங்கள் நினைக்கிறது மாதிரி எந்த நஷ்டமும் கிடையாது. அதிகமான நன்மை தான் நமக்கு இருக்க தவிர தீமைங்கிறதே கிடையாது. நான் அதுதான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன். இந்த பரதேசியை பார்த்தாது நீங்கள் பயணம் பண்ணுங்க. உங்களோடையே தான் இருக்கிறேன். அப்படியே வெளியே போனால் கூட நான் உங்களை விட்டுட்டு போகிறேன்னா உங்களை கூப்பிட்டுக்கிட்டு தான் போகிறேன். புரியுதானே சொல்கிறது? எப்படி? அப்போ அதுக்கு என்ன காரணம் நமக்கு தெரியல. சரி, அவர்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சு பயணம் அது தெரிஞ்சுக்கலாமா? ஆன்மீகத்தை சார்ந்து நியாயமான கேள்வி கேட்கறதுக்கு பயப்படணுங்கிற அவசியமே இருக்கும். பொதுவாக வந்து பயம்ங்கிறது இருக்கக்கூடாது, பணிவு தான் இருக்கணும். பக்திங்கிறது ஏமாத்துற வேலை. பக்தின்னா வெறும் பக்தின்னா அது ஏமாத்துற வேலை. பணிவு தான் இருக்கணும். பணிவோடு நீ எந்த ஒரு இதனால் கேள்வி உனக்கு சந்தோஷப்படும். ஆஹா, குழந்தை பரவாயில்லையே, இந்த குழந்தைக்கு புரியும்படியாக அதுக்கு வந்து ஒரு கேள்விக்கு 10 விடையை கொடுத்து இந்த 11ஆவது இப்படி பயணம் பண்ண அப்படின்னு காட்டி. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? அப்படி விரைச்சி போய் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. என்ன நமக்கு தெரியும்.